ஹை கேஸ் உங்கள் ஜிஎம்எஸ் நம்மளா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை போர் படத்தை பற்றி ரிவ்யூ பேச போகிறோம். ஏன்னா வந்து தொடர்ந்து அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன லாஜிக் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேச போகிறோம். ஜிஎம்எஸ் நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரண்மனை பார்ட்ன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தமிழ் கலைச்சரில் வந்து ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து பேய் படம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா அரண்மனை பார்ட் 4ல் வந்து என்னன்னா என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தல. இப்போ வந்து என்னன்னா கதை வந்து தமனா இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. குழந்தை வந்து தமனாவை ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணி வெளியில் ஏறிடுறாங்க. லவ் பண்ணி வெளியேறதுக்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்து போயிடறாங்க. இறந்து போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. இதுதான் கான்செப்ட். எல்லா கதையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம்னா ஒரு அரண்மனை இருக்குது. அரண்மனையில் போயிட்டு அந்த பேய் வந்து தங்கிட்டு இருக்க. இந்த பேய்க்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இந்த பேய் என்ன சொல்ல வருது அப்படின்ற கதையே இருக்கும். பேய் படம்னா அந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் அதே கான்செப்ட் தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பட் வந்து நிறைய பிரச்சனைகள் லாஜிக் பிரச்சனையாக இருக்குது. அவங்களோட பிரச்சனை முன்னாடி போகலாம். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா கேரக்டர் வந்து நல்லா சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காரு சுந்தர்சி அவர்கள் டைரக்டர். அதேமாதிரி அவரோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கெட்டப் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ஆனால் பட் வந்து காமெடி வந்து சென்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்தில் வந்து எதுக்கு வந்து காமெடி கொடுத்தாரு, 2 சீன் வச்சு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த 2 சீனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமேன்றது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, லாஜிக் பிரச்சனை என்ன இருக்குது, இதுக்கு கதைக்கு வந்தார், எதுக்கு வந்தார்னே தெரியல, ஒன்றும் சொல்ல போல. அதேமாரி இந்த பேய் கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் கதை எதுக்காக வந்து இந்த கதையில் வந்திருக்குது, என்ன காரணத்துக்காக இந்த கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல தெரியல. ஆனால் பட் வந்து இதுக்கோ பேய் வருது, 2 பேர் கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டதுக்கு வந்து முயற்சி பண்ண தமனோட தங்கச்சி அந்த பொண்ணு வந்து அந்த தமனோட பொண்ணை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவி வந்து இது முயற்சிக்கு இருந்தது. அந்த இதில் வந்து இவங்க வந்து தடுக்குது, ஆவி வந்து தடுக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து என்னடா அந்த படம் இப்படி போகுது, என்ன கான்செப்டில் போகுதுன்னு தெரியாமல் இருக்கும் படம் போகுது. ஆனால் பட் வந்து படம் வந்து 1-2 நிமிஷம் போகுது. ஆனால் கதை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்து போயிருக்கிறாரு. அதேமாதிரி லாஸ்ட் ஃபைனல் சீனில் வந்து நிறைய பிரச்சனைகள், லாஜிக் பிரச்சனையாக இருக்குது. அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ வந்து ஒரு நிறைய வந்து அமானுஷ சக்திகளாக உள்ளே வாங்கிட்டு வந்து இது அந்த குழந்தைய வந்து கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. இவங்க வந்து தப்பிச்சு போகிறாங்க. அது கரெக்டு தான். பட் வந்து அதில் அவர் வந்து ஒரு அமானுஷ போய் பல சக்திகள் வந்திருந்தால் அவர் இருந்த இடத்துலேருந்து அந்த சக்தியை வந்து இழுத்துட்டு போகலாம். அந்த மாதிரிலாம் காட்சிகள் நிறைய இருக்கும். ஆனால் பட் வந்து நிறைய இந்த பேய் படத்துக்கான கான்செப்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபைட் போடுங்கள ஒரு அந்த வில்லன் வந்து எப்படி ஃபைட் போட்டால் என்ன கான்செப்ட் வருமோ அந்த கான்செப்ட்ல இந்த படம் வருது. ஆனால் பட் வந்து அப்படி வரக்கூடாது. இன்னும் நிறைய வந்து த்ரில்லர் வந்து நிறைய கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏன்னா ஒரு ஞான சக்தியில் வந்து அது ஒரு அமானுஷ வந்து 2 பேர் அடிச்சிட்டாங்க. நல்ல சக்தி வந்து ஒரு மந்திரவாதினா அந்த மந்திரவாதிக்கு எப்படி அந்த இது போடும், எப்படி வந்து தடுக்கணும்னு சொல்கிற ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தியில் போயிட்டு வந்து தடுக்கிறதுக்கான சீக்கிரம் முயற்சி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவர் வந்து என்னென்னா நார்மல் இப்போ ரவுடிங்கெலாம் வெளில சண்டை போட்டால் எப்படி காட்சி இருக்கும், அந்த மாதிரி காட்சி போகும்போது என்னடா இது இவர் இவ்வளோ பெரிய ஒரு மந்திரவாதத்தையும் காட்டுறாங்களே. ஆனால் பட் வந்து இந்த இடத்துல ஏன் போக முடியாதா, இத்தனை பேர் அந்த பொண்ணு வந்து இது பண்ண முடியாதா அப்படின்ற காட்சிகளை நம்மளுக்கு வந்து டைரெக்டாக தோணுது. அந்த மாதிரி படம் இல்லாமல் நிறைய வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக டான்ஸ் வந்து கவர் போடணும்னு நினச்சிட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த 3 பார்ட் வரைக்கும் நல்ல கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4th பார்ட் எடுத்திருக்காங்க. அந்த 4th பார்ட்டில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. அது வந்து கண்டுக்கிறதுல கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இந்த சீனில் வந்து கம்பல்சரி எல்லா இதில் வந்து அரண்மனை போரில் வந்து ஒரு அரண்மனை லாஸ்ட் சாங்கில் வந்து ஒரு கடவுள் சாங் வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. இந்த கதை வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும் அரண்மனை போரில் பொறுத்த வரைக்கும். ஆனால் பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து வேறு மாதிரி. சுந்தர்சி படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி காமெடி இருக்கும், இந்த மாதிரி பேய்கள் இருக்குது, இதில் வந்து டிஃப்ரெண்டாக தானே காட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் பட் வந்து போகும்போது இதுக்கடா இந்த படத்தில் வந்து நம்ம வந்தோம், எப்படா இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வேறு, படம் வந்து திரையில் வந்துட்டு போகிற மாதிரி வேறு அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் வந்து படம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப மொக்கு படம் சொல்ல முடியாது, நான் ரொம்ப வந்து நல்ல படம்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான படம் வந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தயவுசெஞ்சு படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காமெடி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இதாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதோட இந்த திகில் வந்து நிறைய கொடுக்கல. ஏன்னா குழந்தைங்கள நிறைய பேர் வந்து படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக இது கொடுத்துக்கிறாங்க, பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட்டீங்களா, கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா, உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரிவ்யூ பார்த்துட்டு போகிறவங்களும் கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.